ஆகியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். வையகத்து மதம் முழுதும் கையகத்து அடக்கி வந்த நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசனை வெளிச்சாலை ஆண்டவர்கள் பொற்பாத போற்றி பணிந்து நமஸ்கரித்து, பிரானவர்கள் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தருளிய திருவாக்கியங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு வருவதில் இன்றும் 39ஆம் நாளாக நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ இந்த உலகத்துல இறைவன் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள உயிரினங்களை எல்லாம் படைத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுல ஓரறிவு உயிரினங்கள்னா என்ன? இந்த செடி கொடி புல் பூண்டு தாவர இனங்கள் எல்லாம் ஓரறிவு உயிரினங்கள். அதுகளுக்கு என்ன ஓரறிவு இருக்கும் அப்படின்னா, அந்த தொடு உணர்ச்சி மட்டும்தான் இருக்கும். அதுக்கு உதாரணமா அந்த தொட்டாச்சினிங்கின்னு ஒரு செடி, சின்ன செடியா இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். தொட்ட உடனே அப்படியே அந்த இலைகள் எல்லாம் சுருங்கிடும். அப்போ அந்த தாவர இனங்களுக்கு தொடுகின்ற அந்த உணர்ச்சி மட்டும்தான் இருக்கு. அந்த தொடு உணர்ச்சி ஆகி அந்த ஓரறிவு தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஈரறிவு உயிர்கள், அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நத்தை, சிப்பி, சங்குப்பூச்சி, இதெல்லாம் 2 அறிவு உயிரினங்கள். அதுக்கு 2 அறிவு என்ன இருக்குன்னா, அந்த ஏற்கனவே சொன்ன அந்த ஓரறிவோட தொடு உணர்வோட சுவை அறிவும் இருக்கு. நாவினால் சுவைக்கின்ற அந்த அறிவும் தொடு உணர்ச்சியும் சுவை உணர்ச்சியும், இந்த 2 அறிவு இருக்கு. அதுக்கப்புறம் 3 அறிவு உள்ள உயிரினங்கள், அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த கரையான், எறும்பு, இதுகளுக்கெல்லாம் 3 அறிவு இருக்கிறது. அது அந்த தொடு உணர்ச்சி சுவை அறிவு இதோட சேர்த்து இன்னொன்று வாசனை அறிவு. வரிசையா இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம தேகத்துல இருந்து, நம்ம நாடியில இருந்து தொட்டுக்கிட்டே போகலாம். நாடியை தொடும்போது தொடு உணர்வு, நாடிக்கு கொஞ்சம் மேல வாய் சுவை உணர்வு, அதுக்கு கொஞ்சம் மேல நாசி சுவாச உணர்வு, அதுக்கு கொஞ்சம் மேல கண்ணு பார்வை அறிவு, அதுக்கு அப்படியே சைட்ல கொஞ்சம் மேல காது, அது 5வது அறிவு. இப்படி நம்ம வரிசையா இங்க இருந்து இப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். அப்போ இந்த 3 அறிவு வாசனை அறிவு வரைக்கும் அது கரையான் எறும்புகளா இருக்கு. அதுக்கப்புறம் 4 அறிவு இந்த தும்பி, வண்டு, தட்டான், இந்த மாதிரி பூச்சிகளுக்கெல்லாம் 4 அறிவு இருக்கு. அது என்னென்ன அறிவு? தொடு, நம்ம பார்த்தோமே, இந்த தொடுதல், நாக்குல சுவை அறிதல், வாசனை, அதுக்கு மேல இருக்கிற பார்வை. அதுக்கப்புறம் 5 அறிவு, அந்த பார்வையோட சேர்த்து செவி அறிவு, காதுல கேட்கிற அறிவும் சேர்த்து யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஆடு, மாடு, பறவை இனங்கள், விலங்கினங்கள், இது எல்லாத்துக்குமே 5 அறிவு இருக்கு. தொடுதல், சுவை அறிதல், அதுக்கு மேல நாசியில சுவாசம் வாசனை அறிதல், கண்ணால பார்க்கறது, காதால கேட்கறது, இந்த ஒரு 5 அறிவு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 6வது அறிவுன்னு சொல்றாங்களே, இந்த 6வது அறிவு யாருக்கு இருக்கு? அந்த 6வது அறிவு என்ன? அதுதான் இந்த உலக மக்கள் யாருக்குமே தெரியறது இல்ல. இப்போ யாருக்கிட்டையுமே போய் நம்ம கேட்டோம்னா, உலகத்துல 6வது அறிவு என்ன, அது யாருக்கு இருக்கு அப்படின்னா, மனிதர்களுக்கு இருக்கு 6வது அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது என்ன அப்படின்னு கேட்டா பகுத்தறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. நன்மை தீமை என்று பகுத்தறிவது. இந்த நன்மை தீமைன்னு பகுத்தறிகிற அறிவெல்லாம் விலங்கினங்களுக்கும் இருக்கு. அப்போ விலங்கினங்களுக்கு இல்லாத அந்த 6வது அறிவு என்ன? அதுக்கு உண்டான கருவிக்குலம் என்ன? 6வது அறிவு என்ன, அதற்குண்டான கருவிக்குலம் என்ன அப்படின்னு யாருக்கும் தெரியாது. இப்ப நன்மை தீமைன்னு பகுத்தறிவே, அதுக்கு கருவிக்குலம் என்ன? இப்போ நீ பாக்குறேன்னா அதுக்கு கருவிக்குலம் கண்ணாக இருக்கு. கேட்கிறோம் அப்படின்னா கருவிக்குலம் காதாக இருக்கிறது. வாசனையை அறிகிறோம்னா அதுக்குரிய கருவிக்குலம் நாசியாக இருக்கிறது. அதுபோல இந்த 6வது அறிவுக்கு கருவிக்குலம் என்னவாக இருக்கிறது? 6வது அறிவு என்ன? 6வது அறிவுக்குரிய கருவிக்குலம் என்ன? இது யாருக்கும் தெரியாது. சொல்லுவாங்க மனசுதான் 6வது அறிவுக்கு கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மனம் அப்படிங்கிறது மிருகங்களுக்கு கூட, கொசுவுக்கு கூட மனம் இருக்கு அப்படின்றே மாதிரி செய்வாங்க. அதுக்கெல்லாம் எப்படி இருக்கு இந்த மனம் அப்படின்னா, உடலை வளர்க்கின்ற அளவுல இருக்கு.
மிருகங்களுக்கு எல்லாத்துக்குமே மனம் இருக்கு, ஆன்மா எல்லாத்துக்குமே இருக்கு. அதுகளுக்கு அதனுடைய உடலை வளர்க்கின்ற அளவுல தான் இருக்கு. ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒவ்வொரு சுவைய இறைவன் கொடுத்துதான் நம்மளை எல்லாம் வளர்க்கிறாங்க. ஒவ்வொரு பருவத்துக்குரிய ஒவ்வொரு சுவையாக நமக்கு கொடுத்து கொடுத்து வளர்க்கிறாங்க. ஒவ்வொரு பருவத்துக்கும் என்னென்ன சுவை நமக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல நம்ம ஆவியாகிய கருவில் இருக்கும்போது ஆவியாகிய ஒரு உணவு, அதுக்கப்புறம் உதிரம், காமப்பால், அதுக்கப்புறம் ருசி தெரியாத பருவம், அப்புறம் ருசி தெரிந்த பருவம். இப்படி ஒவ்வொரு பருவத்துக்கும் அந்தந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி உணவை கொடுத்து தானே நம்மளை வளர்த்து வர்றாங்க. எப்போ கரும்பை கொடுக்கணும், ஒரு குழந்தைய பால் குடிக்கிற பருவத்துல அந்த குழந்தைக்கு கரும்பை கொடுக்கலாமா, கொடுக்க கூடாது. அப்ப அந்த கரும்பை எப்ப கொடுக்கலாமோ அந்த பருவத்துலதான் கொடுக்க முடியும். அது பருவத்துக்கு தகுந்த உணவு இருக்கு நமக்கு. அதுபோல ஆவி, உதிரம், காமப்பால், ருசி தெரியாத பருவம், ருசி தெரிந்த பருவம், 6வது உணவாக பெருமானவர்கள் நுட்பமான ருசி அப்படின்னு எடுத்துக்காட்டாங்க. அப்போ இந்த நுட்பமான ருசி எது? அந்த நுட்பமான ருசி கிடைப்பது எங்க இருந்து? வெளியே இருந்து தானே எல்லாத்துக்கும் நமக்கு கிடைக்குது. நாம உன்னை பாக்குறோம்னா வெளியே தான் காட்சி இருக்கு, இந்த கண்ணு பாக்குது. உன்னை நுகர்றோம்னா வெளியே தான் அந்த வாசனை இருக்கு, இந்த கருவிக்குளம் நுகருது. அதே போல அந்த நுட்பமான ருசி நமக்கு வெளியே தான் இருக்கணும். அது எங்க இருக்கு? அது உன்னோட எந்த கருவி அதை நுகர்கிறது. அப்போ அதுக்குதான் பெருமான் அவர்கள் 2 இருக்கு ருசி, உயிரின் ருசி, உடலின் ருசின்னு ருசி 2 இருக்கு. அதுல இந்த உடலோட ருசி திகட்டிரும், ஓரளவுக்கு மேல சாப்பிட்டீங்கன்னா திகட்டிரும். ஆனா உயிரின் ருசி திகட்டவே திகட்டாது. அது 6வது அறிவின் ருசி. அந்த அறிவை அறிந்தவர்கள் ருசிக்கின்ற ருசியாக இருக்கிறது. அப்படி அந்த ருசி தூலம் கிடைக்கிறவங்க தான் அந்த ருசியை அனுபவிக்க முடியும். அந்த தூலம் இந்த தூலத்துல அனுபவிக்கிறது இல்ல. அது இந்த தூலத்துக்குள்ளாக ஒரு அறிவு தூலம் இருக்கு. அந்த தூலத்துலதான் அந்த அறிவின் ருசியை, அந்த உயிரின் ருசியை, அந்த திகட்டாத ருசியை நாம அனுபவிக்க முடியும். அப்படி ஆக்கப்பெற்ற உன் அறிவு தூலம் என்ன உன்னதமானது. இப்போ அறிவு தூலம் உன்னதமானது அப்படின்னாங்கன்னா அப்ப அறிவில்லாத தூலம்னு ஒண்ணு இருக்கும். அறிவு தூலம்னு ஒரு தூலம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா அப்ப இந்த தூலம் அறிவில்லாத தூலம்னு தானே அர்த்தமாகுது. 6 பிறவிகளும் படிப்படியே 6 விதமான உணவை உண்டு வளர்ந்தன. அப்போ இந்த தூலம் அறிவில்லாத தூலமாகத்தான் இருக்கு. இது அறிவு தூலமாக மாற்றணும். இப்ப நாம பேசுறோம், கேட்கிறோம், இதெல்லாம் இந்த தூலத்துல இருந்தா பேசுறோம், இந்த தூலத்துல இருந்தா கேட்கிறோம் அப்படின்னா இல்ல. இந்த தூலம் இந்த பேச்சு கேட்கறதெல்லாம் இந்த தூலம் வராது. யார் யாரெல்லாம் இந்த பேச்ச கேட்கலையோ, இதுக்கே வரலையோ, இதையே பேசலையோ, கேட்கலையோ, அவங்க எல்லாம் அந்த அறிவில்லாத தூலத்திலேயே, அந்த மிருகங்களுக்கும் இருக்கிற அந்த ஐயறிவு தூலத்திலேயே தான் வாழ்றாங்கன்னு அர்த்தம். ஐயறிவு நுகர்ச்சியிலே 6 அறிவு உடல் எடுத்திருக்காங்க. உடல் தான் 6 அறிவு உடல். ஆனா ஐயறிவு நுகர்ச்சியிலே கிடந்து உழண்டு ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாது. அந்த ஐயறிவு அறிவு தூலம் இல்லாத அந்த அறிவில்லாத தூலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாம பேசுறது கேட்கறது எல்லாமே இந்த தூலத்துல இல்ல, அந்த அறிவு தூலத்துல இருந்து தான் பேசுறோம், அறிவு தூலத்துல இருந்து தான் கேட்கிறோம். அந்த ருசி உடலை வளர்க்காது. அந்த உணவு உண்ணும் போது அது உடலை வளர்க்காது, அது உயிரை வளர்க்கக்கூடிய ருசியாக இருக்கிறது. இந்த உடலை வளர்க்கின்ற கலையை எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு தறிக்கு ஓரறிவு உயிரினத்துக்கு கூட அதோட உடம்ப வளர்க்க தெரியும். இந்த மண்ணுக்குள்ள அதோட உணவு கடினமா நம்மளோட உணவாவது அது அழகாக அது தேடி எடுத்து மரத்துல காயாகவும் பழமாகவும் பழுத்து தொங்குது, நம்ம ஈஸியா பறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது பூமிக்குள்ள வேற விட்டு நோண்டி எங்கெங்கயோ போய் அது உணவை தேடணும். அப்படி கடினமான உணவு அது தேடிக்குது. அப்போ இந்த அறிவில்லாத இந்த உடலை வளர்க்கறதுக்கு இந்த தாவர இனங்கள், ஓரறிவு படைத்த தாவர இனங்களுக்கு கூட தெரியுமே. இப்ப நீயும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா நீ யாரு?
இந்த உடலை வளர்க்கும் அந்த அறிவு பாவர இனத்துக்கு கூட இருக்கே. உடல் வளர்க்கும் உணவறிவர் ஊமர் கூட, உயிர் வளர்க்கும் உணவறிவர் உலகமாகும். உடல் வளர்க்க உணவறியூர் பறவை காலி, உயிர் வளர்க்கும் தகை தெரியா தருக்கள் தாமே. அப்போ இந்த உடலை வளர்க்கிறதுக்கு ஊமர்களுக்கு கூட தெரியும் அப்படின்னு அருள் செஞ்சாங்கன்னா, அப்போ உயிரை வளர்க்கிறதுக்கு ஊமையா இருக்கக்கூடாது. உடலை வளர்க்கிறதுக்கு ஊமையா இருந்தாலும் பரவாயில்ல, நீ பறவை, ஊர்வனம், காளி, மிருகம், மரம், செடி, கொடி, புல் பூண்டா இருந்தா கூட பரவாயில்ல, உடலை வளர்த்துருவ. ஆனா உயிரை வளர்க்கிறதுக்கு அதுக்கு என்ன வேணும்? இந்த உடலை மட்டும் வளர்த்துக்கிட்டு இருந்தா நீ இந்த பறவை, மிருகம், இந்த மரம், மட்டை, அதுக்குதான் பெருமானவர்கள் மாங்கனி சோலையில் வாழும் குயிலினங்கா மாட புறாவினங்கா, அதுக்குதான் இந்த உடம்ப வளர்க்கும். இந்த உயிரை வளர்க்கறதுக்கு அதுக்குதான் இந்த 6வது அறிவு வேணும். அப்போ நாம சொன்னோமே, நாம பேசுறோமே, இந்த பேசுறது இந்த உடல் அல்ல. அதுக்குதான் பெருமானவர்கள் பேசுறதே அந்த உயிர்ல இருந்துதான் அந்த பேச்சு வருது அப்படிங்கிறத நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு எடுத்து காமிப்பாங்க. அது நேரம் அவர்கள் தன் சப்தமாகிய உயிரை உனக்கு செலவிடுகிறார்கள். அப்ப சப்தம் எங்க இருந்து வருது? உயிர்ல இருந்து வருது, இந்த உடம்புல இருந்து வரல. அது நேரம் அவர்கள் தன் சப்தமாகிய உயிரை உனக்கு செலவிடுகிறார்கள். அவங்க வச்சிருக்கிற அந்த உயிரை நமக்காக செலவு செய்யறாங்க. இன்னைக்கும் நம்ம கேட்டோமே தொடங்கும் போது, நல்லா கேக்குறீங்களா? காது கொடுத்து கேக்குறீங்களா? செவிய கொடுக்கணும். அவங்க பேசும்போது நான் எதுக்காக பேசுறேன், உன்னை பார்க்கும்போது எனக்கு ஆத்திரமாக இருக்கு. நானும் சின்ன பிள்ளையில அந்த மெய் கிடைக்காம நமக்கு நம்ம உலகத்துல பாடுவார்கள் பெரியோர்கள் எல்லாம் வந்தார்களே, நமக்கு மட்டும் இல்லையான்னு தார தாரையா கண்ணீர் விட்டேனே. என்ன போலதானே உன்னோட தூளமும் அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட பேச வந்தேன். உன்னோட சொந்த சொத்து அந்த ஜீவன் என்பது உன்னுடைய சொந்த சொத்து. அதை நீ பெறணுமேங்கிறதுக்காக உன்னை தேடி நான் பேச வந்திருக்கேன். எத்தனையோ மடாலயங்கள், திடாகரர்கள் எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் ஏமாற்று வேலை எத்தனையோ எல்லாம் இருக்காது உலகத்துல. ஞான சூரியன், இந்த ஜட சூரியனே ஒன்னே இருக்கும்போது ஞான சூரியன் எத்தனையோவா இருக்கும். அந்த ஞான சூரியன் என்ன ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சிருந்தா கூட அதனுடைய சூரியனை ஒளிச்சு வைக்க முடியுமா? யாராலையாவது ஒளிச்சு வச்சா கூட அதனுடைய பிரகாசம் அது மீறிக்கிட்டு வந்துருமே. அப்படித்தான் பெருமானவர்களுடைய பிரகாசம் இந்த உலகெங்கும். அவங்க ஒளிச்செல்லாம் இருக்கல, பகிரங்கமாக பார் மனு மகன் வருகை பகிரங்கமாமே அப்படின்னு கொடி வீசி உலக மக்களை எல்லாம் வாருங்கள், வாருங்கோ, வாங்கோ, கேக்குறியா, நான் கொடுக்கறத காது, நான் பேசுறத காது கொடுத்து கேக்குறியா, அப்படித்தானே நம்மளை தேடி வர்ற பொருளாக இருந்தாங்க. கோயில எல்லாம் செலவழிச்சு நீ செய்றியே, சாமியெல்லாம் கும்பிடுறியே, அந்த சாமி யார் செய்தது? நீ செய்தியா இல்ல அதுவா செஞ்சுக்கிச்சா? நாம செஞ்சது சாமி ஆகுமா? நாம செய்தது சாமியா இல்ல நம்மளை செஞ்சுச்சே ஒண்ணு அது சாமியா? அப்படின்லாம் பெருமானவர்கள் இன்னைக்கு ஒளிநாடாவுல நமக்கு அருள் செய்ததை நம்ம கேட்டோம். அப்போ இந்த பேசுவது என்பது இந்த தூலத்துல இருந்து இல்லை, அது நமக்குள்ளாக இருக்கிற அந்த உயிராகிய அந்த ஜீவதேகத்தில இருந்துதான் இந்த நாதம் வருது. அது நேரம் தன் சப்தமாகிய உயிரை உனக்கு செலவிடுகிறார்கள். அப்போது அந்த தேவ அமுது, அதுதான் உயிருக்கு ருசியான அமுது. அந்த அமுத சுவைக்கிறவங்க தான் 6வது அறிவை பெற்றவர்கள். அதை சுவைக்காதவர்கள் எல்லாம் 6வது அறிவை பெறவில்லை. அந்த சுவையை எங்க நீ சுவைக்கிறியோ அதுதான் 6வது அறிவு. அந்த 6வது அறிவு எல்லா மனிதர்களுக்கும் இருக்கா அப்படின்னா இல்ல, இருக்கு ஆனா இல்ல. அது எப்படி அப்படின்னா இருக்கு, இதய இருட்டுள்ளே புதையுண்டு போய் கிடக்கிறது. அதை உடைத்து திறந்து எடுத்து கொடுக்க நாதியற்று இருக்கிறது. அதை ஒருவர் உடைச்சி திறந்து எடுத்து கொடுத்து அவங்க பேசும்போது தானே நமக்கு அது கிடைக்கும்.
அப்படி கிடைக்கும் போது அந்த அமுதத்தை ஆர்வத்துடன் உண்ண வேண்டும். அதை ஏனோதானான்னு கேட்க கூடாது. பெருமாள் அவங்க என்னை கேட்டாங்களே, கேட்கிறியா, நல்ல காது கொடுத்து கேளு. ஒவ்வொரு தடவையும் அதை அவங்க அருள் செய்வாங்க. சும்மா ஏனோதானான்னு கேட்காத, என்னுடைய வார்த்தையை நல்ல காதை திறந்து வச்சு கேளு. அப்போ அதை ஆர்வத்துடன் உண்ணாது விட்டால் நீ கெடுவதோடு அவர்களை ஏமாற்றிய பாவமும் உன் தலையில் வந்து விழும். அந்த வார்த்தை தான் என்ன செய்து உன் ஜீவனில் உள்ள சர்வ மாசுகளையும் ஒழிப்பது செவி உணவு. அருளமுதமாகிய தெய்வ மருந்து உண்டால்தான் உன் ஜீவனில் கப்பியுள்ள அழி கரு வழி வரு பிறவி மாசு ஒளியும். உன் கருவழியில வரும்போதே ஒரு பிறவி மாசோட தான் வந்த. பிறவி பிடி என்கிற நோய் பிறந்த நேரம் முதல்ல உன் தலையில வந்து உட்கார்ந்துருச்சு. அது ஒழியணும்னா இந்த அருளமுதத்தை நீ தினமும் பருக வேண்டும். அப்போ இந்த அறிவு என்பது இந்த உடம்புல இல்லை. உயிருக்குத்தான் அறிவு இருக்கிறது. அறிவு இந்த தூலத்துக்கு இல்லை, உயிருக்குத்தான் அறிவு இருக்கிறது. உயிர் தான் பேசுகிறது. அப்போ அந்த உயிர் பேசும்போது அதை ஆர்வத்தோடு கேட்கும் போது நாம உயிரை பார்க்கிறோம். உயிராகிய சப்தத்தை செலவிடுறாங்கன்னா அதை பார்க்கும்போது அதை எது வழியா பாக்குறது? இந்த ஊனக்கண் கொண்டு பாக்குறதுல இப்ப கூட நம்ம பார்த்தோமே பெருமான் அவர்களை எந்த கண் கொண்டு பார்த்தோம்? அந்த ஞானக்கண் கொண்டு பார்த்தோமே. அப்படி பார்க்கறதுதான் உயிரை தரிசிக்கிறது. அவங்க உயிராகிய சப்தத்தை தானே நமக்கு செலவிட்டாங்க. செலவிடும் போது நம்ம பாக்குறோமே. அப்போ அந்த உயிரானது நம்ம உயிரை காட்டுவதற்காக அந்த உயிர் பேசுகிறது. அப்போ நீ என்னை பார்க்க மாட்டாயா? நான் ஒரு தலைமுறை காலம் உன்னோட இருக்கிறேனே, நீ என்னை திரும்பி பார்க்க மாட்டாயா அப்படின்னு கேக்குதே நம்மளை பார்த்து. இந்த உலக பராக்கிலேயே இருக்கிறியே, இந்த உயிரை பாரு அப்படின்னு உயிரே, நமக்குள்ள இருக்கிற அந்த உயிரே ஒரு உயிராக தூலம் எடுத்து வந்து நம்ம முன்னால எப்ப பேசுது? அது எப்பெல்லாம் அது பேசும்? அந்த அறிவை கொண்டுதான் நாம அறிவை அறியணும்னு தான் பெருமானவர்கள் அறிவதனை கொண்டு அறிவதனை கண்டு அறிவதனை அறியணும். அந்த அறிவை கொண்டு நமக்குள்ளாக புதையுண்டு இருக்கிற அந்த அறிவை கண்டு அப்படித்தான் அறிவை அறியணும். அது எப்ப பேசும்? எப்போ தூலம் எடுத்து வரும் அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த உயிரானது அப்படின்னா, இந்த உலகத்துல ஒரே ஒரு ஆன்மா, நல்ல ஆன்மா இருந்தா கூட அது வந்துருமா? நல்லாரு ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. ஒரே ஒருத்தவன் இந்த உலகத்துல நல்லவன் இருந்தாலும் இந்த உலகத்துல மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். எல்லாருமே கெட்டவனா போனாதான் மழை பெய்யாது. ஒரே ஒரு இத்தனை கோடி ஜனங்கள்ல ஒரே ஒருத்தை நல்லவனா, அதனாலதான் இப்பயும் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அது போல ஒரே ஒரு ஆன்மா நல்ல பழுத்த ஆன்மாவாக இருந்தால் இறைவன் நம்மை தேடி வருவார்கள். நாம் அவர்களை தேடி செல்ல தேவையில்லை, நம்மளை தேடி அவங்க வருவாங்க. ஏன்னா ஒரு ஆன்மா இருக்கே. தேடி வரும் பொருளே தேடி வரும் பொருளே யாவர்க்கும் தெய்வ திருவுளமே என்று அவர்கள் நம்மை தேடி வரும் பொருளாக, ஒரே ஒரு ஆன்மா நல்ல ஜீவனாக இருந்தாலும் அவங்க நம்மளை தேடி வருவாங்க. கடவுளை பார்க்கணும்னு நினைச்சினா நீ கோயில் குளமெல்லாம் அலைய வேண்டியது இல்ல. உன்னுடைய ஆன்மாவை பழுக்க செய். அது காயாவே வச்சிருக்காது, அதை பழுக்க செய், பக்குவப்படுத்து. இறைவனே உன்னை தேடி வருவான். ஒரு பழம் பழுக்கும் போது அது அந்த மரத்தினுடைய அந்த பற்றை விட்டு விடும். அது வரைக்கும் அந்த மரத்தை பற்றி கொண்டிருக்கும். அதுபோல ஒரு ஆன்மா பழுக்கும் போது அது இந்த உலகை பற்றை விட்டு விடும். அப்படி விட்டு விடும் போதுதான் அந்த இறைவனே தூலம் எடுத்து நம்மை தேடி வருவார்கள். எப்படி எல்லாம் வருவாங்க அவங்க? ஓசை ஒலியலாம் ஆனவரே, ஒத்தையாய் எந்நாளும் உள்ளவரே. ஓசையாகவும் ஒலியாகவும் அவர்கள் நம்மை தேடி வருவார்கள். ஓசை ஒலியலாம் ஆனவரே, ஆனவரே, ஒத்தையா எந்நாளும் உள்ளவரே அப்படின்னு நம்ம பாடுறோமே. ஓசையாகவும் ஒலியாகவும்
ஏன் ஓசை ஒலி அப்படின்னு கொடுக்கறாங்க? ஓசை நமக்கு ஓசைனாலும் சத்தம்னு தான் தெரியும், ஒலினாலும் சத்தம் தான் தெரியும். எதுக்காக பெருமான் அவர்கள் ஓசை ஒலின்னு கொடுக்கறாங்கன்னு நாம இந்த இடத்துலயும் எப்பயும் பெருமான் அவர்கள் அருளி செய்யற போல நம்மளெல்லாம் நிஜ புலி ஆக்கி வச்சிருக்காங்களே, அப்ப புலிப்பார்வை கொண்டு பார்க்கணும். இப்ப இந்த ஓசைக்கும் ஒலிக்கும் ஏதோ வித்தியாசம் இருக்கிறதுனாலதான் பெருமானவர்கள் இப்படி ஓசை ஒலின்னு பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ஓசையும் ஒலியோன் ஓங்குரு பூமி அப்படி எல்லாம் நிறைய இடத்துல ஓசை ஒலின்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப இந்த ஓசைக்கும் ஒலிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நாம தொடர்ந்து வருகிற சபையில நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்முடைய பெருமானவர்கள் அப்படி நம்மை தேடி வரும் பொருளாக நம்மை தேடி வந்து இந்த உலகத்துல ஒரு ஆன்மா பழுத்திருந்தாலும் வந்துருவாங்கன்னு பார்த்தோமே, அது போல நமக்கெல்லாம் நம்மை தேடி வந்து தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தருளி அந்த திருவாக்கியங்களை நாம இன்னைக்கு விஸ்வநாத திருவொலி வசனத்துல தொடர்ந்து பார்ப்போம். விஸ்வநாத திருவொலி வசனம் பக்கம் 32 பார்ப்போம். அந்த திருவாக்கியத்துல பெருமானவர்கள் ஒலி உலாவு கனகணித நிதநிலவு அகரவித்துவ சுழி துணிகளும் அகங்குரத்துவாத சுவை சுகியாதி அமலதிகாந்த புறத்துவாத சுவை சுகியாதி இதெல்லாம் நம்மளுக்கு புகழ் சமய கலக தத்துவ சத்தும் கணாமிய காப்பேடு கடாகு வைப்பாக 107 நீள பதிப்பும் நம்மளுக்கு மானியத்துல குழந்தை குமார பருவத்திலையும் 2 இடத்துல வரும். இது அகில வலம் வரும் பருவத்திலையும் அதை எடுத்து காமிக்கிறாங்க. இத்தனையும் எங்க இருந்து வருது? அந்த கற்பகத்தின் விருட்சத்துல இருந்து வருதே. ஒலி உலாவு கனகணித நிதநிலவு அகரவித்துவ சுழி துமிகளும் அகம்புறத்துவாத சுவை சுகியாதி அமலதிகாந்த புறத்துவாத சுவை சுகியாதி நிசத்துவ வித்துவாதிக நிறை நிலைப்புகள் அனைத்தும் மதம் மதாதிகன் மறை விதி மதி வினை பண் பயன் செயலாதிய விரிவு கிரந்தங்களும் வித்வேச சடம் சடாங்குகளும் குணாநயன்மிய செவி சேர்ப்பு கொடுத்துதவு ஒளிருரை கான்றுடைய ஆதிகளும் கலாமணி ஏறு கவன லக்கணத்தொட கச்சுலாம் காயத்ரி ககனவித்தை கமலைமணி கருவிரான் கதி சஞ்சீவி ஜீவ கற்பகத்தரு விருட்ச வித்தானது. இத்தனையும் தன்னுக்குள்ள இருந்து முளைவிக்க செய்கின்ற ஒரு விருட்ச வித்து உனக்குள்ள இருக்கு. அதுல இருந்து வளர்ற அந்த தருவுக்கு பேருதான் கற்பகத்தரு. அந்த கற்பகத்தரு வெளியாக்குகிற திவ்ய நாதம் தான் நாம இன்னைக்கு கேட்கிற நாதம். பெருமானவர்களுடைய நாதத்தை நம்ம கேட்கிறோமே, அந்த கற்பகத்தருவினுடைய திவ்ய நாதம் இது என்று விளங்குகிறது. அந்த உலகத்தில் உண்டாகி காணப்பெறும் கல்விகளை எல்லாம் அதுவே விரித்தது. அது விரிச்சு கொடுக்குதே, அதுதான் கல்வி. நாம படிக்கிறோமே இந்த உலகத்துல, அதெல்லாம் பொய்க்கல்வி, பொய்ப்பொருளை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான கல்வி. அந்த கல்வியை கற்காம கூட எத்தனையோ பேர் சம்பாதிச்சுக்கிட்டா இருக்காங்க. அப்போ கல்வி என்பது உன் தலையில் நிஜமாகவே தெய்வத்தை நாட்ட வந்தது. கல்வினா அது நம்முடைய தலையில் தெய்வத்தை நாட்டுவதாக இருப்பதுக்கு பேர் தான் கல்வி. மற்றதுக்கு பேர் கல்வி இல்ல, பொய்க்கல்வின்னு வேணா சொல்லிக்கலாம். அப்போ அது அளித்த பிச்சையே எல்லா அறிவுகளும். அதுதான் நமக்கு அறிவை பிச்சை போடணும். 6வது அறிவு நம்மகிட்ட இல்ல, 5 அறிவு நுகர்ச்சியிலே தான் கடந்து உழணும். 6வது அறிவு இருக்கு ஆனா இல்ல அப்படின்னு சொன்ன மாதிரி, வரும் ஆனா வராதுன்னு சொன்ன மாதிரி, இருக்கு ஆனா இல்ல, உள்ளதான் இருக்கு ஆனா யூஸ் பண்ணல. அது இதே இருட்டுள்ளே புதையுண்டு போய் கிடக்கு. அந்த புதையலை அந்த புதையலை எடுக்க தெரியல. அது உன் சொந்த சொத்து, உன் தாயாதி சொத்து, உனக்குள்ளதான் புதைஞ்சு கிடக்கு. நான் தான் எடுத்து கொடுக்க வந்திருக்கேன்னு சொன்னாலும் காது கொடுக்கறது இல்லை. அப்போ 5 அறிவு நுகர்ச்சியிலே கிடக்கிற ஆடு மாடு ஊர்வனம் பறவை காலி இனங்கள் தான். மனித சட்டை இட்ட வான் பாடியூர் வனங்காலிகள் தான். அப்போ உனக்கு அந்த அறிவை பிச்சை போடுவதற்காக நாம பெருமானவர்கள், நம்ம இப்ப சென்ற முறை பிச்சையாண்டவர் திருவிழா அது நம்ம கொண்டாடணும். பிச்சைக்கு வந்தாரே அப்படின்னோடனே நம்ம நினைச்சுக்கிறோம் பிச்சை எடுக்கிறதுக்காக வந்தாங்க. பிச்சை போட வந்தாங்க. அவங்ககிட்ட இருக்கிற அத்தனையும் பிச்சைக்கு வந்தாரேன்னு, அவங்க எங்கேயும் பிச்சை எடுக்க வந்தாரேன்னு அந்த பாடல்ல எங்கேயுமே சொல்லல. பிச்சை போட வந்தாங்க அவங்க. அவர்கள் அளித்த பிச்சையே எல்லா அறிவுகளும். அதுவே கடவுளாக நின்று நெஞ்சகத்தின் உள்ளே பாய்ந்து சிந்திக்கும் சக்தியை உனக்கு தருவது. அந்த கடவுளுடைய அந்த வார்த்தை உள்ள பாஞ்ச உன்னைதான். அதுக்காகத்தான் பெருமானவங்க, நான் பேசும்போது காதை திறந்து நல்லா கேக்குறீங்களா, செவி கதவை சாத்தி போடாத, திறந்து வை,
அப்படின்னு தான் சொல்லுவோம். அது திறந்தாதான் அந்த வார்த்தையானது நெஞ்சகத்துக்குள்ளே போய் பாய்ந்து சிந்திக்கிற சக்தி நமக்கு அதுக்கப்புறம் தான் வருது. சிந்திக்கும் சக்தியை உனக்கு தருவது அந்த திருவருட்செயல் இன்று எம் கையில். அந்த திருவருட்செயல் பெருமானவர்கள் கையில ஏந்தி இன்னைக்கு தம்மை வெளிப்படுத்தி காட்டுறாங்க இந்த இடத்துல. அந்த திருவருட்செயல் இன்று எம் கையில் தாவதி பிரவாகமாக துலங்க காண இருக்கிறது. அது லேசால இல்ல, தாவ அதிப்பிரகாரமாக. பிரகாரம்னாலே பிரவாகம்னாலே அப்படி ஒரு பிரவாகமான நதி. சாதாரண நதினா சும்மா லேசா ஓடிக்கிட்டு இருக்க நதி. பிரவாகமான நதினா ரொம்ப பாய்ந்து ஓடுகின்ற நதி. அதிபிரவாகமான நதி அப்படின்னா ரொம்ப பிரவாகமான நதி. அப்படி பிரவாகம் தாவதி பிரவாகமான நதியாக அது பாய்ந்து கொண்டிருக்கிறது. உலக கல்வி எல்லாம் இந்த மெய்க்கல்விக்கு முன் ஒரு பொருட்டாகாது. அப்போ இந்த உலக கல்வி எல்லாம் அந்த மெய்க்கல்விக்கு முன்னால ஒரு பொருட்டா அப்படின்னா அது ஒரு பொருட்டே இல்லை. இந்த உலக கல்வி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அது அடுத்து வாழ போற அந்த வாழ்க்கைக்கு இங்கிருந்தே எட்டி தீ வைத்து விடுவதாகத்தான் இருக்கிறது. சம்மணம் போட்டு அமர்ந்து உன் மூச்சாகிய உயிரை கொடுத்து வயதை கொடுத்து நீ தேடிய பொருளையும் கொடுத்து ஒன்றே ஒன்றைத்தான், அதாவது அழிந்து போகிற ஈன மதிப்பைத்தான் நீ இந்த உலகில் சம்பாதிக்க முடியும். அப்ப இந்த உலகத்துல நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்ச காசெல்லாம் இப்பெல்லாம் நம்ம பாக்குற ஒரு எல்கேஜிக்கே 1 லட்சம் ஃபீஸ். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா இது மாதிரி? கல்வி என்பது இலவசமாக கொடுக்கணும் எல்லாருக்கும். காமராஜர் இருந்த காலத்துல இலவசமா உணவு போட்டு எல்லாரையும் அழைச்சி கல்வி கொடுக்கணும்லாம் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அது எப்படி இருக்கு? ஒரு எல்கேஜிக்கே லட்சக்கணக்கா ஃபீஸ். இன்னும் பெரிய பெரிய வகுப்புக்கு போகும்போது கோடிக்கணக்கா ஃபீஸ். அப்படி கொடுத்து கல்வி கற்று அவன் வெளியே என்ன செய்ய போறான்? அந்த கோடியெல்லாம் எப்படி இந்த மக்கள்கிட்ட புடுங்கலாம் அப்படி நினைச்சுதான் அவன் வருவான். அப்படித்தான் அழிந்து போகிற ஈன மதிப்பைத்தான் இந்த உலகில் நீ சம்பாதிக்க முடியும். அது உன் நித்திய வாழ்விற்கான ஒரு பயனும் தராது. அடுத்து வாழ போறமே ஒரு நித்திய வாழ்க்கை, அதுக்கு ஏதாவது பயன் தருவாது. பயன் தராதது மட்டுமல்ல, இங்கிருந்தே அந்த வாழ்க்கைக்கு எட்டி தீ வச்சிடும். ஆனால் எம்மிடத்தில் நீ பெற உள்ள மெய்க்கல்விக்கோ உன் வயதை காவு கொடுக்க வேண்டியது இல்லை. நீ உன் பொருளையும் கொடுக்க வேண்டாம், உன் வயசையும் கொடுக்க வேண்டாம், உடல் பொருள் ஆவி ஒன்னையும் கொடுக்க வேண்டாம். உடல் பொருள் ஆவியை கொடுத்துத்தான் கற்கணும்னு எம் காலத்தில் வரை இருந்தது. நாம் அந்த தேவ சட்டத்தை மாற்றினோம் அப்படின்னு அந்த சட்டத்தை ஏற்றினவங்களே அவதாரம் எடுத்து நமக்காக அந்த சட்டத்தை மாற்றி கொடுத்தார்களே. உன் வயதை காவு கொடுக்க வேண்டியது இல்லை. கிரயம் கொடுத்து பெற தேகம் எடுத்து வந்துள்ள இது நேரம் அவர்கள் உன்மேல் இறக்கப்பட்டு இனாமாக இந்த ஜீவரட்சிப்பு மெஞ்ஞான நிதியத்தை உன் ஜீவனுக்குள்ளே திணித்து விடுவார்கள். நீதான் வாங்கி திணிக்கணும். நீ அசால்ட்டா அவங்க உனக்குள்ள திணிக்கிறாங்க. எவ்வளவு திணிக்க முடியுமோ அவங்க காது திறந்து கேளு, காது திறந்து வை, நான் திணிக்கிறேன் இந்த செல்வத்தை காதுக்குள்ள. நீ திறந்து மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துரு, நான் திணிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு நமக்கு திணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதற்கு அடையாளமாக அப்படி அவங்க திணிச்சாங்கன்னா அதுக்கு அடையாளம் என்ன வரும்? உடனே நம்ம நாவு தேவனாக மாறிவிடும். அவங்க திணிக்க 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 உன் காதுல ஒண்ணு போட்டோமே, அது ஏன் வாயில வரல? அந்த காதுல போடுறது வாய் வழியாக வந்துடும். வரும்போது அந்த நாவு இவ்வளவு நாள் திங்கிற நாவாக இருந்த அந்த நாவு இன்னைக்கு தேவ நாவாக, உள்ள மட்டும் தள்ளிக்கிட்டு இருந்த அந்த நாவு அவங்க திணிச்ச உடனே வெளியே தள்ளுகிற நாவாக, தேவ நாவாக மாறி ஜீவ ககனாதிய ஒலி உலாவி விசிறுவதாக காணப்பெறும். ஜீவனுக்குண்டான வார்த்தைகளை அதெல்லாம் விசிறிக்கொண்டே இருக்கும். இப்படி ஒரு பெருமானவர்கள் தூலம் எடுத்து நமக்கு இந்த 6வது அறிவு என்ன? 6வது அறிவு என்பது இந்த மனிதனிடத்துல இல்ல, இருக்கு ஆனா இல்ல, அதை ஒருத்தவங்க உடைச்சு எடுத்து கொடுக்கணும். இதய இருட்டினுள்ளே புதையந்து கொடுக்கிறதை ஒருத்தவங்க எடுத்து கொடுக்கணும். அப்படி அவங்க கொடுக்கும் போதுதான் நாம அந்த அறிவை பெற முடியும். அந்த அறிவு நாம பெறுவது இல்லை, எம்மிடம் பெற்ற 6வது அறிவை அவங்ககிட்டதான் நம்ம பெறோம். அது வரைக்கும் மாட்டுக்கு இருந்த அறிவு தானே உனக்கு இருந்தது. பெருமான் அவங்க அருள் செய்வாங்க. மாட்டுக்கு எத்தனை அறிவு நம்ம பார்த்தோமே, பார்க்கிறது, சுவைக்கிறது, கேட்கிறது, நுகர்கிறது, உணர்கிறது, ஆக 5 அறிவு. இங்க நீ வர முன்னால உனக்கு என்ன இருந்துச்சு? உனக்கும் அதே 5 அறிவு தான் இருந்துச்சு.
இங்க வந்தா பிறகுதான் உன்னைய பிரட்டி அந்த 6வது அறிவை எடுத்து கொடுக்கிறேன். அதை ஒருவர் தர நீ பெற்றாய். அப்படி பெற்றதும் அதனுடைய பெருமையை பத்தி சிந்திச்சியா? சிந்திக்கணும். அந்த அறிவின் பெருமையை பத்தி சிந்திச்சாதான் அதனுடைய பெருமை தெரியும். பிறரிடம் அதை பற்றி பேசினாயா? காதுல போட்டது வாயில வந்துச்சா? 6வது அறிவை பெறாத போது அதன் அருமை தெரியாது இருந்தா சரி. இப்ப இந்த உலகத்துல திரிவுகளே, பறவை இனங்கள், காளிகள், ஊர்வனங்கள், மானிட சட்டை இட்ட வான்பாடிகள் திரிகிறதுகளே, பறந்து திரிகிறதுகளே, அதுகள்லாம் மனிதன் இல்ல, மனித சட்டை தான். அதுகளுக்கு வேணா 6வது அறிவின் பெருமை தெரியாம இருக்கலாம். என்னத்தையோ பெனாத்திக்கிட்டு 6வது அறிவுனா பகுத்தறிவு அப்படின்னு பெனாத்திக்கிட்டு திரியலாம். நீ அப்படி தெரியலாமா? 6வது அறிவை பெறாத போது அதன் பெருமை தெரியாது இருந்தது சரி. பெற்ற பின்னும் ஏன் சிந்தித்து பேசவில்லை? பெற்ற பிறகும் சிந்தித்து நீ பேசலைன்னா நீயும் அதுவும் ஒன்னா? இவ்வளவு பிரம்மாண்டமான ஒப்பற்ற அரியதாகிய இதனை இதுநாள் வரை வெகு சாதாரணமாக நினைத்து விட்டோமே என்ற ஆத்திரம் உனக்கு ஏன் வரவில்லை? பெருமானவங்களுக்கு நம்மளை பார்த்து ஆத்திரம் வருது. நான் ஏன் உன்கிட்ட பேசுறேன்? எனக்கு ஆத்திரமா வருது உன்னைய பார்த்தா. நம்மளை போல தேகம் தானே. ஒரு முள்ளு குத்துனா தாங்க மாட்டானே, அங்க போய் நரகத்துல எப்படி கஷ்டப்பட போறானோ அப்படின்னு அவங்க ஆத்திரப்படுறாங்களே நம்மளை பார்த்து. நமக்கு ஏன் அந்த ஆத்திரம் வரவில்லை? எம்மிடம் பெற்ற 6வது அறிவின் சிறப்பை பற்றி நீங்கள் யாராவது எடுத்து பேசுவீர்களா என்று இதுவரை பார்த்தோம். அப்போ அந்த 6வது அறிவு நாமெல்லாம் நம்ம கிட்ட இல்ல. அந்த 6வது அறிவை பெருமானவர்கள் எடுத்து தரதான் நமக்கு பெருது. அது வரைக்கும் இந்த 5 அறிவு நுகர்ச்சியிலே கிடந்து உழந்து, ஐயறிவு நுகர்ச்சியில மிருகங்கள் மாறியும் பறவைகள் மாறியும் ஊர்வனங்களாகவும் தான் பறந்து திரிஞ்சோம். பெருமானவர்கள் கொடுத்த பிறகுதான் அந்த அருளமுதத்தை பருக பருக நம்முடைய நாவு வேத நாவாக தேவனாக மாறி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்த அந்த நாவு இன்றைக்கு அவர்களுடைய அருளமுதத்தை எடுத்து பேசுகின்ற நாவாக மாறி இருக்கிறது. அப்ப அவங்க கொடுக்கிற வார்த்தைகள் ஒன்னொன்னும் எப்படியாப்பட்ட வார்த்தைகள்! அந்த வார்த்தைகள் எல்லாம் யமனிடம் நம்மை வெற்றி பெற செய்கின்ற வியூகங்கள். இப்போ அந்த காலத்துல எல்லாம் போர்ல போருக்கு வியூகம் அமைப்பாங்க. அந்த எதிரியை முறியடிக்கிறதுக்காக சில போர் வியூகங்கள்லாம் சொல்லுவாங்க. அதுபோல தெய்வம் அவர்கள் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் யமன் கிட்ட நமக்கு ஒரு போர் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அந்த போர்ல ஜெயிக்கக்கூடிய வியூகங்களாக இருக்கு நமக்கு பெருமானவர்கள் கொடுக்கிற அந்த வார்த்தைகள். உனக்கு வரும் கொடூர அமளியாகிய யமபடரின் பேராபத்து எம்முடைய ஒரே சொல்லில் பஞ்சு பஞ்சாக போகும் எனில், இந்த வியூகத்தின்படி நீ அந்த யமன் கூட போரிட்டினா அவன் பஞ்சு பஞ்சா போயிடுவேன். அப்போ இது எவ்வளவு அனுபவ ஆட்சியுடைய கனம் பொருந்திய மகா வலிமையுடைய கண்ணியமான வார்த்தையாக இருக்க வேணும் என்று நீ நினைத்து பார்த்ததுண்டா? நினைச்சு பார்த்தியா? யமனையே ஜெயிக்கக்கூடிய ஒரு வியூகம். அப்போ அந்த வியூகம் தான் பெருமானவர்கள் தினமும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வியூகத்தை நாம தினமும் செவி கொடுத்து கேட்கணும். அந்த அருளமுதம் வரும்போது நீ ஆர்வத்தோடு உண்ணணும். ஆர்வத்தோடு உண்ணலைன்னா என்னை ஏமாற்றிய பாவமும் உன் தலையில வந்து விடுன்றாங்களே. அது எப்படி? அந்த அந்த அமுதத்தை உண்ணலைன்னா நம்மளுக்கு அந்த பாவம் வந்துடும். அந்த வியூகம் கிடைக்கும் போது அதை உண்டு விட வேண்டும், அதை அருந்தி கொள்ள வேண்டும், அதை அப்படியே ஏமாந்து விட்டு விடக்கூடாது. அப்படித்தான் நாம எப்பயுமே ஒரு கதையை பார்ப்போம். அது போல இன்னைக்கும் ஒரே ஒரு கதையை பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்வோம். மகாபாரதத்துல இந்த ஒரு வியூகம், சக்கர வியூகம்னு ஒரு போர் வியூகம். அந்த வியூகம் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு வியூகம். அந்த சக்கர வியூகத்துக்குள்ள உள்ள நுழைறதுக்கு ஒரு அறிவு வேணும், அதுல இருந்து வெளியே தப்பிச்சு வர்றதுக்கு ஒரு அறிவு வேணும். இந்த ரெண்டுமே கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் தவிர வேற யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த அர்ஜுனர் இந்த போர் வியூகத்தை பத்தி சுபத்திரை, கிருஷ்ணனுடைய தங்கை சுபத்திரைய அர்ஜுனர் மனம் முடித்து அவட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். அவ கர்ப்பவதியாக இருக்கும்போது அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சக்கர வியூகத்தை பத்தி. சக்கர வியூகத்துக்குள்ள எப்படி நுழையிறது, அந்த வியூகத்துல இருந்து எப்படி வெளியே வர்றது போர்ல அப்படின்னு பேசும்போது அபிமன்யு அந்த சுபத்ரா தேவியினுடைய கருவறையில அப்போ அபிமன்யு இருக்கிறார்.
அபிமன்யு கருவறையில இருந்து இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இந்த சக்கர வியூகத்துக்குள்ள நுழையிறது எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்போ இந்த சுபத்திரை அதுக்குள்ள நுழையிறத சொல்லும் போது கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுல இருந்து வெளியே வர்றத அர்ஜுனன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தூங்கிட்டாங்க. அவங்க தூங்கினதுனால உள்ள இருந்த அபிமன்யுவால அதை கேட்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கருவறையில இருக்கும்போது கேட்பாங்களா அப்படின்லாம் நமக்கு கேள்வி வரும். இருந்தாலும் நாம இத எதுக்காக இதெல்லாம் பாக்குறோம் அப்படின்னா, உங்களுடைய அந்த வார்த்தைகள் வரும்போது நம்ம தூங்கி விடக்கூடாது. தூங்கிட்டோம்னா அதனால வர்ற நஷ்டம் என்ன? அந்த அருளமுதத்தை ஆர்வத்தோடு பருகாது விட்டால் நீ கெடுவதோடு அவர்களை ஏமாற்றிய பாவமும் தலையில் விழுன்னு சொல்றாங்களே, அது போல அந்த அருளமுதமான அந்த வார்த்தைகள் கிடைக்கும் போது தூங்கிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம இதெல்லாம் பாக்குறோம். அப்போ அந்த தீபத்திலிருந்து வெளியே வர்றத பத்தி இவர் சொல்லும் போது தூங்கினதுனால அந்த கருவறையில இருந்த அபிமன்யுவுக்கு அது தெரியல. அதுக்கப்புறமா அந்த குழந்தை பிறந்துருது, அது பெருசாகிறது. அவங்க அபிமன்யுக்கும் திருமணம் ஆகிறது. உத்தரை என்கின்ற ஒரு பெண்ணை அவங்க திருமணம் பண்றாங்க. அப்புறம் இந்த மகாபாரத போர் வருது. இந்த மகாபாரத போர்ல இந்த துரியோதனாதியர்கள் சக்கர வியூகத்தை அமைக்கிறாங்க. சக்கர வியூகத்தை எதுக்காக அமைப்பாங்கன்னா, அந்த வியூகத்துக்குள்ள ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை சிக்க வச்சு அதுக்குள்ள வச்சு அவங்கள அழிச்சிடணுங்கிறதுக்காகத்தான் இந்த சக்கர வியூகத்தை அமைக்கிறது. அப்போ இந்த சக்கர வியூகத்தை அவங்க அமைச்சிடறாங்க. இந்த சக்கர வியூகத்தை உடைக்கிறது அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் மட்டும்தான் தெரியும்னு அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் அந்த இடத்துல இருக்க விடாதபடி சூழ்ச்சி பண்ணி வேற இடத்துல ஒரு கலகத்தை உண்டு பண்ணி அங்க அவங்கள போக வச்சு இந்த சக்கர வியூகத்தை அமைக்கும் போது யார் இதுக்குள்ள போறதுன்னு கேட்கும் போது இந்த அபிமன்யு நான் போறேன் இந்த சக்கர வியூகத்துக்குள்ள, ஆனா எனக்கு உள்ள போக மட்டும்தான் தெரியும், வெளியே வர தெரியாது, என்ன செய்யறது அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. அப்ப தர்மர் அங்க இருக்கிறாரு, பீமர் அங்க இருக்கிறாரு. அவங்க தர்மரும் பீமரும் அவங்க சொல்றாங்க, நீ உள்ள போ, நாங்க உன்னை வெளியே கொண்டு வந்துருவோம், உனக்கு உள்ள நுழைய தெரியுமில, உள்ள நுழைஞ்சு நீ போர் பண்ணு, நாங்க வெளியே நாங்க உன்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு நாங்க கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வார்த்தைகளை நம்பி இந்த அபிமன்யு அந்த சக்கர வியூகத்துக்குள்ளாக ஒரு ஒரு இளைஞன், ஒரு வெற்றி வீர சிங்கமாக அதுக்குள்ள நுழைஞ்சு அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வீராதி வீரர்கள். ஜெயத்ரதன் நம்ம பார்த்தோமே நேற்று, ஜெயத்ரதன் நிக்கிறான், கர்ணன் நிக்கிறான், துரோணர் இருக்கிறாரு, துச்சாதனன் இருக்கிறான். இவ்வளவு பேரையும் மீறி அதுக்குள்ளாக அந்த இளம் சிங்கம் உள்ள நுழைஞ்சிருச்சு. அப்போ இந்த பீமன் தர்மன் இவங்களை உள்ள வராவிடாதபடிக்கு அதுக்கும் ஒரு சூழ்ச்சி பண்ணி அவங்களையும் உள்ள வர விடாதபடிக்கு இந்த சூழ்ச்சிக்காரன் அந்த சூழ்ச்சி சகுனி ஒரு சூழ்ச்சி செய்து அவங்களையும் உள்ள வர விடாதபடிக்கு பண்ணிடுறாங்க. அப்போ இந்த இளம் சிங்கம் உள்ள போய் மாட்டிக்கிச்சு. அதுக்கு வெளியே வர தெரியல. ஆனா உள்ள போய் அது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணுது. தன்னுடைய வீரம் முழுவதையும் காட்டி எத்தனை பேரை என்னென்ன செய்யணுமோ அது எல்லாரையும் எதிர்த்து எவ்வளவு போரிட முடியுமோ போரிட்டு கடைசியில வெற்றி வீர சிங்கமாக அந்த சக்கர வியூகத்துக்குள்ளே அது மாட்டி அது அங்கே மாண்டு போகுது. ஆனா அது அந்த போர்க்களத்துல அது செஞ்ச போரை பத்தி அந்த மகாபாரதத்துல ரொம்ப அழகா கொடுத்திருப்பாங்க. அப்படியாக அது ஒரு வெற்றி வீர சிங்கமாக அந்த போர்க்களத்துல போராடி கடைசி வரைக்கும் போராடி அது தன் உயிரை அங்க மாய்த்து கொண்டது. அப்போ இந்த உள்ள வரும் பீமனையும் தர்மனையும் உள்ள வராம தடுக்கிறதுக்கு வேலையை பார்த்ததுதான் இந்த ஜெயத்ரதன். ஜெயத்ரதனாலதான் இவங்களால உள்ள வர முடியாம போயிருச்சு. அப்போ இந்த அபிமன்யு மாண்டுட்டான்ற செய்தி அங்கிருந்து கிருஷ்ணரும் அர்ஜுனரும் வர்றாங்க. அவங்க ஒரு கலகத்தை எல்லாம் ஒடுக்கிட்டு சந்தோஷமா வர்றாங்க. இங்க வந்தா தர்மனும் பீமனும் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. ஏன் இவங்க அழுகுறாங்க? அங்க இருந்து வரும்போதே அர்ஜுனனுக்கு தோன்றிடுச்சு, இவங்க அழுகுறாங்கன்னா அபிமன்யு இறந்து விட்டானா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றாரு அர்ஜுனர். அவருக்கு பற்றுச்சு, அவருக்கு அவருடைய ஒரு செல்ல குழந்தை அல்லவா, அவருக்கு பற்றுச்சு. அபிமன்யு இறந்து விட்டானா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றாரு. இவங்களுக்கு பதிலே சொல்ல தெரியல. அப்பதான் நாம 2 நாளைக்கு முன்னால பார்த்தோமே கதறி அழுகிறார்.
அப்பதான் கிருஷ்ணரும் அழுகிறார். நீங்க ஏன் அழுகுறீங்க, நீங்க பரமாத்மா, நீங்க அழுகலாமா அப்படின்னு அர்ஜுனர் கேட்கும்போது, நான் அதுக்காக அழுகல, அபிமன்யு இறந்ததுக்காக நான் அழுகல, உனக்கு உபதேசம் பண்ணேனே எல்லாம் வீணா போச்சு, இந்த உலகம் எல்லாம் மாயைன்னு நான் உனக்கு உபதேசம் பண்ணேனே, எல்லாத்தையும் வீணாக்கிட்டு நீ அழுதுட்டு நிக்கிறியே, அடுத்த காரியம் என்னன்னு பாரு, எந்திரி, இதோட சோர்ந்து படுத்துறாத, எழு, வில்லை எடு, காண்டிபத்தை எடு, அவனை இந்த நிலைக்கு ஆளாக்குனானே, இந்த ஜெயத்ரதன் தானே பீமனையும் தர்மனையும் உள்ள போக விடாம செஞ்சான், அவனை பழிவாங்கு, எந்திரி அப்படின்னு அவனுக்கு வல்லமையை கொடுத்து அவனை எந்திரிக்க வச்சு, அப்பதான் அர்ஜுனன் ஒரு சபதம் செய்றார். நாளைக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகும் முன்னால ஜெயத்ரதனை கொல்லலைன்னா நான் அக்னி பிரவேசம் செய்வேன் அப்படின்ற ஒரு சபதம் எடுத்த உடனே இது துரியோதனாதியர்களுக்கு தெரிஞ்சு, நாளைக்கு ஒரு நாளைக்கு நாம ஜெயத்ரதனை காப்பாத்திட்டா இந்த போர்ல நாம ஜெயிச்சிட்டோம். அர்ஜுனன் சொன்னபடி செய்யக்கூடியவன். அக்னி பிரவேசத்துல போய் அவன் செத்து போயிடுவான். அவன் செத்து போயிட்டா நாம இந்த போர்ல ஜெயிச்சிட்டோம், பாரத போர்ல வெற்றி அடைஞ்சிட்டோம், அவங்க எல்லாம் ஆனந்த கூத்தாடுறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, நீ எந்த வியூகம், சக்கர வியூகம் வச்சாலும் சரி, நீ எந்த வியூகம் செஞ்சாலும் அந்த வியூகத்துக்கெல்லாம் ராஜாவான கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் பக்கத்துல இருக்காங்களே, அது அவங்க உணரலையே. அப்போ கிருஷ்ண பரமாத்மா ஒரு வியூகம் அமைக்கிறாரு. என்ன வியூகம் அமைக்கிற, நீ சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் நான் ஜெயத்ரதனை ஒழிச்சு வைப்பேன் அப்படின்னு நினைக்கும் போது, சூரியன் அஸ்தமனம் ஆகும் முன்னாலேயே சூரியனை அஸ்தமனமாக வைக்கிறாரே, அப்ப யாரால அப்படி ஆக வைக்க முடியும்? அந்த ஞான சூரியனால மட்டும்தான் முடியும். அப்ப சூரியன் அஸ்தமனமான மாதிரி ஒரு காட்சி அவருடைய அந்த சக்கராயுதம் கொண்டு அந்த சூரியனையே மறைத்து விடுகிறார். அப்படி அந்த சக்கராயுதத்தை கையில வச்சிருக்கிறவரே கிருஷ்ணர். அப்போ அந்த சக்கராயுதத்தை கொண்டு அந்த சூரியனையே மறைச்ச உடனே அந்த ஒளிஞ்சு கொண்டிருந்த அந்த ஜெயத்ரதன் ஆனந்த கூத்தாடி வெளியே வர்றான், துள்ளிக்கிட்டு வெளியே வர்றான். ஆகா, சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுடா, இன்னைக்கு அர்ஜுனன் அக்னி பிரவேசம் பண்ணிடுவான்டா, அவன் செத்துருவான்டா, நம்ம போர்ல ஜெயிச்சிட்டோம்டா, அவன் அர்ஜுனன் ஒருத்தம் தாண்டா காரணம் இவங்க எல்லாம் இந்த பாண்டவர்களோட வெற்றிக்கு, அவனை கொன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம்னு ஆனந்த கூத்தாடிக்கிட்டு வர்றான். அப்பத்தான் கிருஷ்ணர் அந்த சூரியனை திரும்ப தோன்ற வச்சுட்டார். அஸ்தமனம் ஆகல, நீ வந்துட்ட, உன்னை தேடி நாங்களா வரல, நீயா எங்களை தேடி விழுந்துட்ட. இந்த சொல்லுவாங்களா, ஆப்பெல்லாம் தேடி தேடி போய் உட்காடுறாங்கடான்னு சொல்லுவாங்களா, அது போல ஆப்ப தேடி அவனே வந்துட்டான். வந்த உடனே கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனா எடு காண்டீபத்தை, அவன் தலையை பறக்க செய். அவன் ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கான், அவன் தலையை யாரு மண்ணுல விழ வைக்கிறாங்களோ அவர்களுடைய தலை சுக்கு நூறாகி விடும்னு ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கான் இறைவன்ட்ட. அதனால நீ என்ன பண்ற, அவங்க அப்பா ஒருத்தன் இருக்கான், இந்த ஜெயத்ரதனுக்கு அப்பா, ஜெயத்ரதன் செய்யற துரோகங்களுக்கு எல்லாமே சப்போர்ட்டா இருக்கிறவன். அவன் என் மகனை யாரும் கொன்றக்கூடாது, என் மகன் தலைய யாரு மண்ணுல விழ வைக்கிறாங்களோ அவங்க தலை சுக்கு நூறா வெடிக்க வைக்கணும் அப்படிங்கிறத இறைவன்கிட்ட வலியுறுத்தி கேட்டுக்கிட்டு ஒரு இடத்துல தவம் செஞ்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் மடியில போய் அந்த தலை விழுகிற மாதிரி நீ பண்ணு அர்ஜுனா, நீ அம்புகளை விடு, இந்த அம்பு ஒரு அம்பா அவன் தலையை தள்ளி 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 கொண்டு போய் அவங்க அப்பை மடியில போய் விழ வை அப்படின்னு அர்ஜுனருக்கு சொன்ன உடனே அர்ஜுனரும் அதே போல ஒரு அம்பு விடுறாரு. அவன் தலை அவன் உடம்புல இருந்து துண்டா போய் அடுத்தடுத்த அம்புகள் அவன் தலையை நகர்த்தி கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் அப்படியே அவங்க அப்பா மடியில போய் விழ வச்சு, அவங்க அப்பா அப்படி கையை நீட்டி இறைவன்ட்ட வரம் வேண்டுகிட்டு இருக்கான். அந்த கையில போய் விழுந்தது அந்த தலை. பார்த்துட்டான் அவங்க அப்பா, ஆகா இது நம்முடைய மகனுடைய தலை அல்லவா, இந்த தலைக்காகத்தானே நான் இறைவன்ட்ட தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இறைவான்னு அப்படியே பயந்து அந்த தலையை மண்ணுல போட்டான். அதை யாரு மண்ணுல போடுறாங்களோ அவங்க தலை சுக்குநூறா போகணும்னு கேட்டாங்களே வரோம், இப்ப அவங்க தலையே வெடிச்சு போச்சு, அவனே மண்ணுல போட்டான். அதனாலதான் இறைவன்ட்ட வரம் கேட்கும்போது பார்த்து கேட்கணும், எனக்கு அழிவே இருக்கக்கூடாதுன்னு கேட்டுக்கலாம். யாரு மண்ணுல போடுறாங்களோ அவங்க தலை சுக்குநூறா போகணும்னு கேட்டியே வரோம், இப்ப நீயே தான் உன் மகன் தலையை மண்ணுல போட்ட, உன் தலை சுக்குநீரா வெடிச்சு போச்சு. இப்போ இந்த நாடகத்தெல்லாம் நடிக்க செய்ய, இந்த நாடகத்தெல்லாம் செயல்படுத்தினது அந்த கிருஷ்ண பரமாத்மா.
இவங்களோட இருந்து நடத்தின அந்த வியூகத்தாலதான். அப்போ அப்படியாப்பட்ட ஒரு கிருஷ்ண பரமாத்மா இருந்ததுனால தானே அத்தனை வல்லமை மிக்க அந்த கௌரவர்களுடைய படையை அந்த பாண்டவர்கள் வெற்றி கொள்ள முடிஞ்சது. அதனால யமன் நம்மளை நம்மளை சாய்க்கிறதுக்காக நிறைய வியூகங்கள் அமைச்சுக்கிட்டே இருப்பான். நேற்று கூட பார்த்தோமே, மார்க்கண்டையனை பிடிக்கிறதுக்கு முதல்ல கிங்கரர்களை அனுப்புறான். அவங்களாலே முடியல, உடனே தானே வர்றான், பாசக்கயிறை வீசி பாக்குறான். இப்ப சிவபெருமான் அந்த காலனை காலால் உதைத்த அந்த காட்சியெல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம். அது போல நாம் அந்த பெருமானவர்களுடைய அந்த நாதத்தை பற்றி கொண்டார். அவர்கள் தர்ற அந்த வியூகத்தை செவி நிறைய கேட்டு கேட்டு அந்த வியூகத்தை கொடுக்கும் போது நாம எப்படி சுபத்ரா தூங்கிட்டாலோ அது போல அந்த வார்த்தைகள் வரும்போது தூங்கிராம அந்த யமனுடைய அந்த வியூகத்தில இருந்தெல்லாம் தப்பிக்கிற கல்விதான் நமக்கு பெருமானவர்கள் கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு அந்த வியூகத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா யமன் வரும்போது நாம அவங்கிட்ட மாட்டிக்கிடாம நாம தப்பிச்சு அந்த பரமபதம் நோக்கி நாம செல்லுவோம். அப்படி ஜெயிக்கிற வியூகமாக நமக்கு நாளும் வியூகத்தை அமைத்து தந்து கொண்டே இருக்கிறார்கள் நம்முடைய பெருமானவர்கள். நாம செய்ய வேண்டியது செவிக்கதவை சாட்டி போடாமல் தூங்கி விடாமல் அந்த செவிக்கதவை திறந்து வைத்து விழித்திருந்தால் அந்த வியூகங்களை எல்லாம் கேட்டு கேட்டு செவியில் நிரப்பி வைத்துக் கொண்டால் யமனுடைய வியூகத்திலிருந்து தப்பிக்கலாம். அந்த வியூகத்தை நாளும் நமக்கு அமைத்து தரும் நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.